ஏன்பா இன்னைக்கு இருக்கிற சூழலில் 1% வாக்கு வச்சுங்கிற கட்சி 1% கூட கம்மியாக வாக்கு வச்சுக்கிற கட்சி வந்து பயங்கரமாக டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு, எங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி, இத்தனை 1000 கோடி, இத்தனை சீட்டு அப்படின்னு பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு மாற்றி மாற்றி கூப்பிட்றாங்க. 8.2% கட்சி சதவீதம் வாங்கி வச்சுட்டு இருக்கிற இந்த கட்சி நினச்சா குறைஞ்சது ஒரு 2000-3000 கோடி வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அவங்க அதிகாரத்தில் உட்காரணுன்னு தாராளமாக போயிருப்பாங்க. ஒரு 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ போயிருப்பாங்க. ஆனால் இது முக்கியம் இல்லைப்பா தம்பி. களத்தில் நின்று மக்களுக்காக போராடணும், ஊழல் பண்ணவனும், கொள்ளை அடிச்சவனும், கொலை பண்ணவனும் இவங்க கூட போயிட்டு நாங்கள் நின்று கொள்கை சித்தாந்தமே தோற்று போயிடுமாங்க. போனால் சமரசமே இல்லாத சண்டையில் நிற்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவதூறு பரப்புறீங்க தம்பி. நீங்கள் அதிமுக சப்போர்ட்டர்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதெல்லாம் மாற்று கருத்து தெரிவிக்கல. எல்லா இடங்களிலுமே உங்கள் கட்சி தோற்றுருக்கு போன முறை. அதுக்கு பெரும்பான்மையான காரணங்கள் நாம் தமிழர்னு வன்மத்தை வாரி பூசிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் பிம்பம் உடைக்கிறீர்கள்.